நன்றை கவனிங்கள். நான் கடந்த வாரத்தை சொன்னதுடைய தொடர்ச்சி நான் தொடர்ந்து போகிறேன். படித்துக்கொள்ளுகிறவர்கள் படித்துக்கொள்ளலாம், முயற்சிக்கிறவர்கள் முயற்சிக்கலாம், ஆனால் முன்னேறுகிறவர்கள் எப்போதுமே உண்டு. அதனால் நான் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு முன்பாக போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். 1 யோவான் 1 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். விரைவாக நான் இங்கிருந்து தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். 5 to 10 வரை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இது ஒரு விசேஷத்துக்குரிய செய்தி. அநேகர் சொல்ல முடியாத ஒரு செய்தியை தேவனுக்குள்ளாய் இருக்கிற ஊழியர்கள் இதில் சொல்லி இருக்கிறதற்கு காரணம், தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பதை நன்றாய் கவனிங்கள். நன்றாய் கவனிங்கள். இது வல்லமையான சத்தியம். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் வித்தியாசமாக வருகிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படி என்பதை ஏதோ ஒருவர் சொல்லி நான் கேட்கவில்லை. யாரோ ஒரு 10 பேர் என்னிடத்தில் வந்து புகுத்தினதனால் நான் கற்றுக்கொள்ளவில்லை. இல்லை என்றால் ஒரு மதத்தார், ஒரு கூட்டத்தார், ஒரு கோயிலுக்கு சென்றவர்கள் சொல்லி கொடுத்ததினால் நான் கற்றுக்கொள்ளவில்லை. நன்றாய் கவனியுங்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் என்னை பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் நோட்ஸை பார்க்கறது பிறகு, பைபிளை தியானிப்பது பிறகு என்னை பாருங்கள். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்பதை நீங்கள் எங்கே அறிந்து கொண்டீர்கள்? வேதத்தை பார்க்காம சொல்லுங்க. அவரிடத்தில் கேட்டு நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். நன்றாய் கவனிங்கள். நாங்கள் அவரிடத்தில் கேட்டு, எல்லாமே தனிப்பட்ட நிலைமையில் அறிந்து அனுபவிக்கிற காரியம். இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. ஏதோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக நான் சொல்ல முடியாதுங்க. உண்மை அதுதான். பரிசுத்தத்தின் கோட்பாட்டையே தேவன் நமக்கு சத்தியத்திலிருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது அதை பற்றியதான விளக்கம் பெருக பெருக பெருக, பரிசுத்த வாழ்க்கை என்பது நாம் ஏதோ போட்டுக்கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல, இது நமக்குள் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். ஏதோ போட்டுக்கொண்டு நாம் வாழ்வது பரிசுத்தமே அல்ல. நன்றாய் கவனிங்கள். அப்படி என்றால் உள்ளான ஒரு காரியத்தை மறைத்து புறம்பாக ஏதோ ஒன்றை போர்த்து கொண்ட நிலைமை அல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது உள்ளிலிருந்தே வந்த மாற்றத்தின் வெளிப்பாடு. ஆமென். உள்ளான மனுஷனின் உண்மையான சிருஷ்டிப்பின் முகாந்தரம் வெளிப்படுவதே பரிசுத்த வாழ்க்கையினால் என்றால், பரிசுத்த வாழ்க்கை என்பது போட்டு காட்டுகிற விஷயம் அல்ல, இருக்கிறதை வெளிப்படுத்துகிற விஷயம். ஆமென். அதனால்தான் ஏற்கனவே நான் உங்களுக்கு படித்ததை நினைப்பூட்டி கொண்டிருக்கிறேன். அதனால் புதிதாய் கேட்பது போல் கேட்டாலும் பரவாயில்லை, படித்து கொள்ளுங்கள். கலாத்தியரில் ஏற்கனவே நாம் பார்த்தது, உடனே திருப்ப வேண்டாம். 5வது அதிகாரம் கடைசி சில வசனங்களில், நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவியினால் நடக்கவும் கடவும். நன்றாய் கவனிங்கள். ஆவியின் பிழைப்பு ஆவியின் நடத்தையை கொண்டு வருகிறது. அப்படியென்றால் இங்கு இருக்கிற ஒருவராகிலும் சொல்ல முடியாது, எனக்கு ஆவியின் நடத்தை என்னதென்று தெரியாது, ஆவியில் நடப்பது என்றால் எனக்கு புரியாது என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், ஆவியில் பிழைக்கவில்லை. ஆவியில் பிழைத்திருப்போம் என்றால் ஆவியில் நடக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுகிறார்கள். அப்படி என்றால் ஆவியானவர் உள்ளே இருந்தால் நடத்துகிறார். ஏற்கனவே நீங்கள் கேட்ட சத்தியம். ஆமென். அவர் உள்ளே இருந்து நடத்தும் பொழுது யாரை நடத்துகிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார். ஆமென். நாம் தெருவில் இருக்கிற பிள்ளைகளை நடத்துவது இல்லை. யோசனை கொடுக்கலாம், ஆலோசனைகள் சொல்லலாம், அறிவுரைகள் சொல்லலாம், ஆனால் நாம் அடித்து திருத்துவதில்லை, அவர்களை நடத்துவதும் இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனால் பெற்றெடுத்த பிள்ளைகளை நடத்துகிறோம். அந்த நடத்துதலில் தான் சிட்சிப்பும் வருகிறது. அடித்து திருத்துவது. எத்தனை பேருக்கு புரிகிறது? சிட்சிப்பு என்றாலே டிசிப்ளின். இதையும் தொடர்ந்து நான் பேசுவது திரும்ப பேசுகிற காரியங்கள். புரிந்து கொள்ளுங்கள். நடத்தப்படுகிற பிள்ளைகள் என்றால் யாரோ ஒருவரை தேவன் நடத்தவில்லை, தன் சொந்த பிள்ளைகளையே நடத்துகிறார். சொந்த பிள்ளைகள் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். எவரை? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். எவர்களோ? எத்தனை பேர்களோ? நன்றாய் கவனிங்கள். யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்தனை பேராயும் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நன்றாய் கவனிங்கள். இது தேவனால் வந்தது. இவையெல்லாம் தேவனால் உண்டானது. இதை ஒன்றையுமே நாம செய்யவில்லை. நாம் செய்ததை எல்லாம் அனுப்பின அவரை விசுவாசித்தோம். ஆமென். கேட்கிற என்னையும் இன்டர்நெட்லையும் அந்த யூடியூப்லையும் பார்க்கிறவர்கள் நன்றாய் கவனிங்கள். தொலை தேசங்களிலே ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பது ஒன்றுதான் நாம் செய்த காரியம். மற்ற எல்லாவற்றையும் தேவனே நமக்குள் உண்டாக்குகிறார். ஆமென். தேவனால் உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்மை வேறு நபர்களாய், வேறு மனுஷிகளாய் மாற்றி இருக்கிறது.
இப்பொழுது கவனியுங்கள், இதை ஏதோ நாம் பயன்படுத்துவது என்ற காரியமும் இல்லை, போட்டுக்கொள்வது என்ற காரியமும் இல்லை. இது நாம் வாழ்கிற யதார்த்தமான ஒரு காரியம். இட்ஸ் அபவுட் அவர் நேச்சுரல் வே ஆஃப் லைஃப். இதை ஏதோ போட்டுக்கொண்டு காட்டிக்கொள்ள, கொடுத்ததை பயன்படுத்த அப்படி என்ற வார்த்தைகள் எல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்குள் வந்த இயல்பான காரியம். ஆமே. எப்படி என்று சொல்லுகிறேன், மாம்சத்தில் பிறந்த நாம் ஆவியிலே மரித்தவர்களாய் பிறந்தோம். எத்தனை பேர்களுக்கு அது புரிகிறது? ஆமே. ஆதாம் ஏவாள் காலகட்டத்திலிருந்து தேவன் நமக்கு சொல்லித் தருகிற சத்தியங்களை நான் பல முறை உங்களுக்கு திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். கவனிங்கள், இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது திரும்ப சொல்லுகிறேன். நாம் பிறந்த பொழுது மாம்சத்திலே பிறந்தோம், ஆவியில் மரித்தவர்களாக இருந்தோம். ஏன்? விரைவாக பதில். பாவத்தினால், கீழ்ப்படியாமையினால். சரியான வார்த்தைகள். எங்கே தொடங்கிற்று? சரியான வார்த்தை. ஏன் தொடங்கிற்று? அம்மா, அறியாமை கிடையாது, இத்தனை நாள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். வஞ்சிக்கப்பட்டதினால். சரியான வார்த்தை. வேற? சத்தியம் தெரிந்ததினாலா, தெரியாமல் போனதினாலா? தெரிந்ததினாலே. தெரிந்தும் வஞ்சிக்கப்பட முடியுமா? அதுதான், இதுதான் பதில்கள். ஆமே. தெரிந்தும் வஞ்சிக்கப்பட, சத்தியம் தெரியாமல் வஞ்சிக்கப்படுவது வஞ்சிப்பே அல்ல, அது அறியாமை. இதுதான் சரியான வார்த்தை. சத்தியம் தெரியலனா அறியாமை. They were ignorant. They didn't know the truth. ஆனால் சத்தியம் வந்துவிட்டது என்றால் அறியாமை எடுக்கப்படுகிறது. எபேசியர் 4 பார்க்காமலே சொல்ல தெரியும், 17 - 19 வரை. இருதயத்திலே அந்தகாரம் வந்ததற்கு காரணம் அறியாமை. அறியாமை வந்ததற்கு காரணம் இருதயத்தின் கடினம். ஒருவரும் சொல்லக்கூடாது நான் அறியாமையிலே வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் வாழ்ந்தேன், ஏனென்றால் எனக்கு யாரும் உதவவில்லை என்று. உதவி வந்தாலும் வேண்டாம் என்று சொல்வதினால்தான் அறியாமை தொடர்கிறது. ஆமே. ஒருவேளை அறியாமையில் பிறந்தது உண்மைதான், அறியாமையில் வளர்ந்ததும் உண்மைதான், அறியாமை ஆண்டு கொண்டு இருந்ததும் உண்மைதான். ஆனால் அறியாமை தொடர்ந்ததற்கு காரணம் இருதயத்தின் கடினம். எங்கோ யாரோ ஒருவர் நேரம் எடுத்து இயேசுவை நீ என்ன செய், முயற்சித்து பார், ஏற்றுக்கொண்டு பார், அவர் உனக்கு வெளிச்சத்தை தருவார், வாழ வைப்பார் என்று சொன்னாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. கவனிங்கள், இதெல்லாம் வெளிச்சத்தின் சத்தியங்கள். நான் உங்களுக்கு பேச வரும்பொழுது வேறு காரியங்களை எல்லாம் யோசித்து ஆயத்தப்படுத்தி விட்டு தான் வருகிறேன். ஆனால் தொடர்ச்சி அற்புதமாக இங்கு தான் போகிறது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆவியில் புறப்படுகிற சத்தியங்களை நீங்கள் எழுதி வைத்தால்தான் மனதில் நிறுத்தி கொள்ள முடியும். இல்லை என்றால் சொல்ல வராது. நான் ஏற்கனவே சொன்னேன், பேச தெரியாததற்கு காரணம் நம்முடைய சிந்தனை சத்தியத்தில் இல்லை. சிந்தனை சத்தியத்தில் இருந்தால் பேச்சு தானால் சத்தியத்தில் வரும். இது எல்லாருக்குமே வர வேண்டிய பயிற்சி. நான் ரொம்ப முதிர்ச்சியில் இருப்பதினால் உங்களிடத்தில் பேசவில்லை, பயிற்சியில் இருக்க விரும்புவதினால் பேசுகிறேன். ஏமே, இதைத்தான் உங்களுக்கும் தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறபடினால் நீங்களும் முயற்சிக்கிறபடியினால் தான் தொடர்ந்து வருகிறீர்கள். இல்லை என்றால் வரமாட்டீர்கள். அதையும் நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு முயற்சி இருக்கிறபடியினால் தான் வேத பாடக வகுப்பை நீங்கள் முதலாவதாக வைத்து நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்குத்தான் நான் கேள்விகளை கேட்கிறேன். நான் மறுபடியும் உங்களை பரிசீலிக்க சொல்லுகிறேன். உங்களையும் என்னையும் சேர்த்து சோதிக்க நான் என்ன செய்கிறேன், உங்களை அழைக்கிறேன். ஏனென்றால் நாம் இருக்கும் நிலைமையில் இருப்பது வளர்ச்சி அல்ல, பெருகுவதே வளர்ச்சி. ஆமே. எல்லா நிலைமையிலும் நம்மை நாம் அசைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. இப்பொழுது கவனிங்கள், இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய இருதயத்திற்குள் வந்தது அந்தகாரம். இருதயம் அந்தகாரப்படும் பொழுது புத்தி அந்தகாரப்படும். The heart is in darkness, the understanding is lost completely. அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை புத்தி, சரியான தமிழ் வார்த்தையிலே புத்தி என்பது இங்கே செயல்படுவது இல்லை. அநேகர் நினைக்கிறார்கள் மைண்டில் இருப்பது தான் புத்தி. இல்லை, இருதயத்தில் இருப்பதே புத்தி. ஆமே. அதனால் அந்தகாரம் உள்ளில் இருக்கிற இருதயத்திற்கு ஒரு காலம் புத்தி செயல்படுவது இல்லை. ஆனால் வெளிச்சத்தின் தேவன் அந்தகாரத்தை விரட்டக்கூடிய அதிகாரம் உடையவரானபடியினாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் வெளிச்சத்தை அழைப்பது. ஆமே. நன்றாய் பாருங்கள், நம்மால் முடியாது என்பதே உண்மை. தேவனுக்கு அது தெரியும். ஏனென்றால் யாரோ ஒருவர் கீழ்ப்படியாமல் போனபடினால் எல்லாருமே மரணத்திற்கு உட்பட்டார்கள். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. ரோமர் 5:17 பேசி இருக்கிறேன். இதை ஏற்கனவே நாம் மனனம் செய்திருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். உள்ளபடியே சத்தியத்தை நீங்கள் படித்து பேசும் பொழுது வல்லமையை நீங்கள் உணர முடியும். நான் இப்பொழுதே அந்த வல்லமை எனக்குள் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். மரணம் ஆண்டு கொள்ளக்கூடிய தன்மை உடையதுதான் மீறுதல், மரணத்திற்கு உட்படுத்தக்கூடியது தான். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? யாரோ ஒருவர் கீழ்ப்படியாமல் போனார் என்பதினாலே நான் மரித்து பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? மரித்தேன், உண்மைதான். பிறந்ததும் மரணத்தில் என்பது உண்மைதான். ஆனால் ஒருவர் எனக்காக கீழ்ப்படிந்தபடியினாலே, அந்த ஒருவரின் கீழ்ப்படிதலினாலே இன்று நான் ஜீவனுக்குரிய மகனாய் மகளாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவர் கீழ்ப்படிந்தார். நன்றாய் கவனிங்கள். ஒருவன் மீறினான், ஒருவர் கீழ்ப்படிந்தார். அந்த ஒருவன் ஆதாம், இரண்டாக வந்த ஆதாம் இயேசு கிறிஸ்து. இன்று கவனிங்க, இவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஏனென்றால் ஒருவனுடைய மீறுதலினால் மரணம் ஆளும் பொழுது ஒருவரும் ஜீவனை அடைந்து ஆள முடியவில்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? மரணம் ஆளும் பொழுது ஒருவரும் ஜீவனில் ஆள முடியாது. ஆளுகை என்பதே வராது. என்னை கவனிங்கள். மரணம் ஆளுகை செய்யலாம், ஆனால் ஒரு காலம் நாம் ஆளுகை செய்ய முடிவது இல்லை. பாவம் மேற்கொள்ளுகிற இடத்தில் மரணம் ஆண்டு கொள்ளுகிறது. இந்த சூழ்நிலையில் யார்தான் கீழ்ப்படிய முடியும்? நன்றாய் கவனிங்கள். அருமையாக வேதத்தின் வெளிப்பாடுகளை கேள்விப்படும் பொழுது, நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு சத்தியம் விடுதலையை கொடுக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? இயேசு வெளிப்பட 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 விடுதலை வெளிப்படுகிறது. நான் வெளிப்படும் பொழுது மரணம் வெளிப்படுகிறது. கவனியுங்கள். நம்மை பற்றி பேச அழைக்கப்பட்டதல்ல வேதம், இயேசுவை குறித்து பேச அழைக்கப்படுவதே வேதம். என்னை பற்றி பேச வேதம் அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னை பற்றி பேச பேச மரணம் தான். அதனால தான் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் மரணத்தை பிறப்பிக்கிறது. காரணம், மனுஷன் என்ற அந்த வார்த்தையே மாம்சத்திற்குரிய மரணத்துக்குரிய வார்த்தை. ஏனென்றால் அவனுக்குள் இருப்பதெல்லாம் பாவம், மனுஷனுக்குள் இருப்பதெல்லாம் மீறுதல், மனுஷனுக்குள் இருப்பது எல்லாம் அடிமைத்தனம். ஆனால் இயேசு என்ற அந்த ஒருவரை பேசும் பொழுது ஜீவன் வெளிப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கும்படி கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் இருந்திருந்தால் ஆளுகையில் மனுஷன் இருந்திருப்பான். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? ஆதாமில் இருந்து கீழ்ப்படிதலில் இருந்திருந்தால் அவன் ஆளுகையில் இருந்திருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் பாவம் வந்து அவன் கீழ்ப்படியாமைக்குள் போனபடியினால் மரணம் ஆளுகை செய்தது. தன்னுடைய ஆளுகையை இழந்தான். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதனால் தான் மனுஷன் கீழ்ப்படிய முயற்சித்தாலும் முடியவில்லை. காரணம், மரணம் ஆளுகை செய்கிற இடத்தில் ஜீவனுக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் மனுஷனுக்குள் இல்லை. எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரிகிறது? இப்போ மரணம் ஆளுகை செய்கிற இடத்தில் ஆளுகையே மரணம் தான். நன்றாய் கவனிங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் வல்லமையானது. ரோமரில் படிக்கும் பொழுது மரணம் ஆண்டு கொள்ளுங்கிற இடத்தில் ஜீவனுக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் எப்படி வர முடியும்? இதைத்தான் பல வாரங்களை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டுகிறேன். ஒரு பாவியான மனுஷனிடத்தில் பரிசுத்த பிரமாணத்தை பின்பற்று என்றால் எப்படி முடியும்? அதுதான் தோல்வி, இன்னும் தோல்வி. நியாய பிரமாணத்தினாலே மீறுதல் தான் பெருகிற்று. மீறுதல் பெருகும்படி நியாய பிரமாணம் வந்தது. நன்றாய் கவனி. மீறுதல் பெருகும்படி நியாய பிரமாணம் வந்தது. அது வருகிற விதமே அதுதான். இதை பார்க்கிறவர்கள் மீறுதலுக்குள் இன்னும் பிரவேசிக்கிறார்கள், மீறுதலுக்கு உட்படுகிறார்கள், மரணத்தில் இருப்பதை சொல்லித்தான் காட்டுவார்கள். காரணம், ஜீவன் ஆளுகை செய்யாத இடத்தில் எப்படி மனிதன் பரிசுத்த கற்பனையை கீழ்ப்படிந்து ஜீவனில் வாழ முடியும்? மரணம் தானே ஆண்டு கொண்டிருக்கிறது. கவனிங்கள், இதுதான் சத்தியம். நான் இதை படிக்கும் பொழுது இந்த ஒளியின் ரகசியத்தை நாங்கள் அவரிடத்தில் கேட்டு, அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவரிடத்தில் தான் கேட்க முடியும். அதை கவனிங்கள். ஒளிக்கு உரியவர் தான் ஒளியை பற்றி பேச முடியும். ஒளியை பார்த்தவர்கள், ஒளியை பயன்படுத்துகிறவர்கள், ஒளியில் பரிச்சயமானவர்கள், ஒளியில் பேச, ஒளியில் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் ஒளியை பற்றி பேசுவார்கள். ஆனால் ஒளியை காட்ட வேண்டும் என்றால், ஒளியை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒளிக்குரியவர் தான் அதை ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். ஆரம்பம் அவரது தான். அதனால் தான் அவரிடத்தில் கேட்காத ஒன்றை, பெறாத ஒன்றை கொடுக்க முடியாது. அவரிடத்தில் கேட்டுதான் கொடுத்தார்கள்.
ஏனென்றால் அந்த கேட்ட விசேஷம் என்ன விசேஷம் என்றால் அற்புதமான விசேஷம். நான் உங்களிடத்தில் இந்த குழப்பத்தை இந்த இடத்தில் எதிர்பார்க்கிறேன். கடந்த வாரம் நான் குழப்பியும் இருக்கிறேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றால் தெளிவு உண்டாயிருக்கும். தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் நாம் இருளிலே நடந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். உண்மைதான். ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள். அப்படி என்றால் தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டவர்கள் பாவம் இருக்கிறது என்று சொல்லியே ஆக வேண்டுமா? எத்தனை பேர் புரிகிறது? தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாவம் இருக்கிறது என்று. இப்பொழுது இந்த இணைப்பு புரிகிறதா? புரிகிறதா இணைப்பு? தேவனிடத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் இருளிலே நடந்தால் எனக்குள் சத்தியம் இல்லை, சரிதான். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படி என்றால் சத்தியத்தில் நடந்தால் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம். சத்தியம் இருக்கிற இடத்தில் பொய் இல்லை. அப்படி என்றால் பாவத்தில் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளவும் செய்கிறேன். என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். இதைத்தான் கடைசி வார்த்தையில் திரும்பவும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர். 10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள். கவனிங்கள் கவனிங்கள் கவனிங்கள். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் அவரை பொய்யர்களாக்குகிறவர்களாய் இருப்போமா? அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். எத்தனை பேருக்கு புரிகிறது இங்கே? நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது சத்தியத்தில் இருக்கிறேனா? நான் சத்தியத்தில் இருந்தால் அவரோடு இருக்கிறேனா? நான் அவரோடு இருந்தால் வெளிச்சத்தில் நடக்கிறேனா? எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது இணைப்பு? அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல தாங்க பாவமே பிரித்தறியப்படுகிறது. வார்த்தை இல்லைன்னா பாவம் எது என்று கூட தெரியாது. நான் சொல்வதை நன்றாய் கவனிங்கள். ஒரு மனுஷன் தானாகவே பாவத்தை அறிந்து கொள்ள வல்லமை உடையவனாய் இல்லை. மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற இடத்துல எல்லாமே ஓகே தான். எல்லாமே இருளாக இருக்கும் பொழுது ஒரு ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாது. எது என்ன பொருள், எங்கே இருக்கிறது, எது சரியானது, எது கனத்துக்குரியது, எது கனவீனமானது, எது தகுந்தது தகாதது எப்படி தெரியும்? ஏன்னால் எல்லாமே இருள், சரிதானே? இருளிலே நடக்கிறவர்கள் ஒளியை அறியவில்லை, சரிதான். ஒளியில் நடக்கிறவர்கள் ஒளியை அறிந்துதான் நடக்க முடியும். அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இருளிலே இருந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? பொய் சொல்லுகிறார், அவ்வளவுதான். புரிந்தது உங்களுக்கு? இதில் ஒரு வித்தியாசமும் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள. ரொம்ப சத்தியத்தை படிக்கும்போது குழப்பிக்கொள்ள அவசியம் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் தெளிவை தருகிறார். அதனால தான் நீங்களும் நானும் வசனத்தை படிக்கும்போது சொந்த மூளையை பயன்படுத்தி படிக்காதிருங்கள். பிரச்சனையிலும் பிரச்சனை புரியாது, புரிந்தாலும் சரியாக இருக்காது. எத்தனை பேர் தெரிகிறது? அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள அவர்தான் சொல்லித்தர வேண்டும். ஆமென். ஆனால் தான் பரிசுத்த ஆவியின் உதவியோடு வேதத்தை திறங்கள். அவரிடத்தில் 2 வார்த்தையாவது மனம் திறந்து பேசுங்கள். அப்பா நீ சொல்லித்தரவில்லை என்றால் எனக்கு புரிய. இந்த வேத பாடக வகுப்புக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த ஆவியை தர வேண்டும். ஆமென். இப்படி பாருங்கள், சத்தியம் எனக்குள் இருக்கிறது என்பதை எந்த அடையாளம் தெரியுமா? என்னுடைய பாவங்களை நான் இனம் கண்டு கொள்ளுகிறேன். எத்தனை பேருக்கு வித்தியாசம்? இது யாருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு போகிற சத்தியம் இல்லை, எனக்கு வருகிற சத்தியம். அதுதான் பிரச்சனை. இங்கே இந்த இருளில் நடக்கிற ஆசாமிகள் பாருங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சத்தியம் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பயங்கர ஷாக். இவங்க நினைக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தான். அது நான் நல்லா தானே இருக்கிறேன். இந்த சத்தியம் இருக்கிற ஆளுங்க தான் குத்தப்படுறாங்க. கன்விக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். அதை தமிழில் நிச்சயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நிச்சயம். இந்த நிச்சயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உறுதி. நமக்குள்ள ஒரு உறுதியை கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியின் வேலை. அந்த பரிசுத்த ஆவியின் சத்தியத்தை பயன்படுத்தித்தான் கொடுப்பார். என்னை பாருங்கள், சத்தியம் நமக்குள் இராது என்ற வார்த்தை வந்ததற்கு காரணம் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அவரை பொய்யராக்குகிறேன். ஏனென்றால் சத்தியம் இராது என்பதை அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று முடிந்திருக்கிறது. சத்தியம் வார்த்தை ரெண்டுமே ஒன்றுதான். இப்பொழுது கவனிங்கள், வார்த்தை வர 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 எனக்குள் இருக்கிற காரியங்கள் பகுத்தறியப்படுகிறது. ஆமென்.
இது ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏனென்றால் அங்கே பாவமே இருந்தது இல்லை. இன்று நாம் பிறந்திருக்கிற இந்த உலகத்தில் மாம்சத்தில் பிறந்து மாம்சத்திலே வளர்ந்து இன்று ஆவியின் பிறப்பில் வந்திருக்கிற நமக்கு வித்தியாசம் தெரிகிறது. அன்றோ தெரியவில்லைன்னு முடிங்களே, அப்போதுதானே எனக்கு தெரிகிறது நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று. அன்று தெரியவில்லை, இன்று தெரிகிறது, ஏனென்றால் வெளிச்சம் வந்திருக்கிறது. உண்மைதானே? பாவமே இல்லை என்றால் பரிசுத்தரோடே நான் நடந்திருப்பேன் என்றால் இந்த உபதேசங்கள் எனக்கு அவசியம் இல்லையே. இன்று உபதேசங்கள் வருவதற்கு காரணம் என்ன அவசியம்? சுத்திகரிப்பு அவசியம். ஏனென்றால் விழுந்த உலகத்தில் நாம் இன்று நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த ஞானம் எத்தனை பேருக்கு இப்பொழுது வந்தது? விழுந்த உலகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் முதல் விழுந்திருந்தோம், இப்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார் தேவன். பாவத்தில் விழுந்திருந்த என்னை ஆமே உயிர் பெற எழும்பி வைத்து இன்று என்னை நிறுத்தி காட்டியிருக்கிறார். அப்படி என்றால் பாவத்தை ஜெயிக்க வைத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். பாவத்தின் மேல் ஆளுகையும் தந்திருக்கிறார். இல்லை என்றால் பிரமாணம் என்னை சாகடித்திருக்கும். உண்மைதான். ஆமே, பிரமாணம் என் பாவத்தை தான் காட்டினது. என் பாவத்தை மேற்கொள்ள உதவ முடியவில்லை, ஏனென்றால் அது வெறும் எழுத்து. ஆனால் இன்று இருக்கிற ஆவியானவரோ எழுத்தை உயிர்ப்பிக்கிறார். அப்படி என்றால் எழுதினதை செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் சத்தியம். சத்தியத்தின் விடுதலை இதுதான். ஏனென்றால் சத்தியம் ஒரு நபர், அந்த நபர் எனக்காக கீழ்ப்படிந்தவர். ஹல்லேலூயா! எப்படி சத்தியத்தை அறிந்தால் விடுதலை வரும்? அவரை அறிகிறேன், விடுதலை வருகிறது. ஏனென்றால் அவர் எனக்காக எல்லாவற்றையும் முடித்தார். அதில் நான் நிற்கும் பொழுது என்னை முடிய பண்ணுகிறார். என்னால் முடியாததை முடிய பண்ணுகிறார். ஏனென்றால் கிருபை கொடுக்கப்படுகிறது. நன்றாக நீங்கள் சத்தியம் இருக்கிற இடத்தில் கிருபை கொடுக்கப்படுகிறது. கிருபை என்றால் என்ன அர்த்தம்? வல்லமைக்குரிய வார்த்தை, பாவத்துக்குரிய வார்த்தை அல்ல. எத்தனை பேருக்கு புரிந்தது? பாவத்துக்குரிய வார்த்தை இல்லைன்னா ரெண்டு மீனிங் இருக்குது. அது பாவமான வார்த்தையும் அல்ல, பாவத்துக்குரியதும் அல்ல. ஹல்லேலூயா! கிருபையை வாங்கி கொண்டு பாவத்தில் இருக்கலாம் என்று யாராவது சொல்லுவார்கள் எண்ணுவார்கள் என்றால் அவர்கள் கிருபையை அறியவும் இல்லை, கிருபையை புரிந்து கொள்ளவும் இல்லை, கிருபைக்கு சொந்தக்காரர்களும் இல்லை. ஹல்லேலூயா! வராதே? ஆமென், ஆமென் சொல்லுங்கள். கிருபையை பயன்படுத்தி கொள்ளலாம். எதற்கு தெரியுமா? சத்தியத்தில் ஜீவிப்பதற்கு. ஆனால் அசத்தியத்தில் வாழ கிருபை பயன்படுத்தப்பட முடியாது. கிருபை விலகும். கிருபை உபயோகப்படுத்தப்படுகிற இடமே சத்தியத்தில் இருக்கும் பொழுதே. ஏனென்றால் சத்தியம் ஒரு நபர், சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் வந்தவர். அப்படி என்றால் சத்தியத்தை செய்யவே அவர் கீழ்ப்படிந்தார், எனக்காக, உங்களுக்காக. இப்பொழுது அவர் சத்தியத்தில் கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். கிருபை பெற்ற வாழ்க்கையை பாருங்க, அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை கொடுத்த அந்த நபரையே நேசித்து கீழ்ப்படுகிறார்கள். ஹல்லேலூயா! ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். கற்பனைகளை கை கொண்டதினால் நாம் அவரிடத்தில் அன்பை காட்டவில்லை, ஏனென்றால் கை கொள்ள முடியவே இல்லை. அன்பிலே அவர் முந்திக் கொண்டார். நாம் தேவனிடத்தில் அன்பு காட்டினதினால் அல்ல, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அன்பு அவரால் உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆமென். நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடினால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். எனக்காக நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் வந்து சத்தியத்தையே உருவாக்கி எனக்குள் இன்று நிலைநிறுத்தினதற்கு காரணம் சத்தியத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் வந்திருக்கிறார். அப்படி என்றால் எனக்காக அவர் கீழ்ப்படிந்தாரே, அந்த கீழ்ப்படிதல் தான் அவருடைய அன்பை எனக்கு விளங்க பண்ணிற்று. How amazing this principle is. Amen. அவர் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு என்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணினார். அப்படியே இன்று அவர் மேல் நான் அன்பு வைத்திருக்கிறதை அவருக்கு கீழ்ப்படுகிறதினாலே நான் விளங்க பண்ணுகிறேன். Amen. அன்பு தான் கீழ்ப்படிய வைக்கிறது. அப்படி என்றால் கவனியுங்கள், இன்று இந்த வெளிச்சத்தின் காரியம் மிக அற்புதமானது. நான் சத்தியத்தில் இருக்கும் பொழுதே பகுத்தறிகிறேன் எனக்குள் இருக்கிற பிரச்சனைகளை. சோப்பை பயன்படுத்தாதவங்களுக்கு தெரியவே தெரியாது அழுக்கு என்றால் என்ன என்று. பயன்படுத்துகிறவர்களுக்கு தான் தெரியும் அழுக்கை எப்படி துரத்துகிறார்கள் என்று. உண்மையா இல்லையா? இந்த அழுக்கை பார்க்குறவங்கெல்லாம் உடனே வாங்கிறது சோப்பை. ஐயோ, இந்த சத்தியத்தை வாங்காதவங்க அழுக்க பார்க்காதவங்க. உண்மையா இல்லையா? ஏன் நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள்? சத்தியத்தை வாங்காதவர்கள் யாரு? அழுக்க பார்க்காதவர்கள். சத்தியத்தை வாங்குகிறவர்கள் அழுக்கை பார்க்கிறார்கள். மற்ற வீட்டு அழுக்க இல்லை, பக்கத்து ஆள் அழுக்க இல்லை.
சொந்த அழுக்கு. ஆமே. அப்படி பார்த்தாதான் பளபளக்கும். ஆமே. இப்படி பாருங்க, நம்ம வாழ்க்கையே பளபளக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து பார்த்தே நம்ம என்ன செய்து விட்டோம்? மடங்கி போய் விட்டோம். என்னென்னா நமக்குள் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரிய வராததற்கு காரணம் நாம் பார்க்கிற இடம் அப்படி. நீங்களும் நானும் இங்கே பார்த்தால் நம்மை பார்க்கிறோம். சத்தியம் நமக்குள் இருக்கும் பொழுது, நான் அப்படியே திருப்பி போடுகிறேன், வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, ஏனால் இராது என்று அவர் சொன்னதற்கான பொய் சொல்லுகிறாயே, உனக்கு பாவம் இல்லை என்று பொய் சொல்லுகிறாயே. ஐயா அம்மா கவனிங்க, பாவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பாவத்தை உணரவே இல்லை. எத்தனை வருடம் இப்படி போய் கொண்டிருக்கிறது வாழ்க்கை. என்ன இருக்குன்னே தெரியல உள்ள. அதுக்கு பேர் வைக்கணும் தெரியுமா? மாய்மாலனா மாய்மாலம், கபடுனா கபடு, வஞ்சகம்னா வஞ்சகம், பொறாமைனா பொறாமை. அதுக்கு பேர் ஆசைலாம் வைக்காதீங்க. புரியுதா வித்தியாசம்? நான் அந்த லேடியை பார்த்து, அந்த சாரியை பார்த்து ஆசைப்படுறோம் பண்ற வார்த்தை வேற, ஆனால் பொறாமை வேற. ஹலோ, ஆசைப்படுற கண்ணையே அந்த மாதிரி இருக்கு. ஆசைப்படுகிற நபரின் வாய் ஏன் அப்படி திரும்புகிறது? வாயிலிருந்து ஏன் வார்த்தைகள் வித்தியாசமாய் வருகிறது? ஆசையின் வார்த்தைகள் வேறு, பொறாமையின் வார்த்தைகள் வேறு அல்லவா? சிந்திக்கணுங்க. அடுத்தவங்களை பார்த்தா வராது, அதெல்லாம் இங்கே பார்க்கணும். என்ன கரெக்டாக பேர் வைப்பாராப்பா, உனக்குள் இதுதான் இருக்கிறது. ஆனால் தான் அதை படிக்க மாட்டாங்க சில பேர். பச்சையா என்னவாங்கல்ல உலகத்தில், அப்படி பேசுவார் ஏசப்பா. ஏன்னா ரத்தம் அதைத்தான் காட்டும், பச்சையாக காட்டும். ஹலோ, இது நல்லா இருக்குல்ல விளக்கம்? சிவப்பு எப்போவுமே பச்சையத்தான் காட்டும். இதுதாங்க வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இருக்கிற விஷயம், வித்தியாசம். நீங்கள் ஒரு நாளும் சிவப்பா பச்சையாக சொல்லக்கூடாது, பச்சையை சிவப்பாகவும் சொல்ல முடியாது. சிவப்பு வேலை செய்கிற இடம் பச்சையை காட்டி தான் வெளிப்படையாக காட்டுவார்னு அர்த்தம். ஏமே, வெளிச்சம் என்றைக்கும் விளையாடாது, வெளிப்படையாக காட்டும். எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது? வெளிச்சம் விளையாடாது, இருள் விளையாடும். நல்லா கவனிங்க, இருள் எக்கச்சக்கமாக விளையாடும். உள்ளே என்ன நடந்தாலும் அதுக்கும் தெரியாது, வந்திருக்கிற ஆளுக்கும் தெரியாது. ஏன்னா இருளோட வேலையே அதுதான். எத்தனை பேருக்கு புரிகிறது? வெளிச்சம் வந்தால் பளிச்சுன்னு காட்டும். மூடி மறைத்து வேறு பெயர் வைத்து வித்தியாசமான பட்டியலெல்லாம் போட தெரியாது வெளிச்சத்திற்கு. உள்ளபடியே காட்டுவது வெளிச்சம். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. எவ்வளோ வல்லமையான வார்த்தை! வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சம். மறைவிடத்தில் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரே வல்லமை, வெளியரங்கமாக்குகிற வல்லமை வெளிச்சத்துக்கு உண்டு. அதனால்தான் படிக்கும் பொழுது வேதம் வெளிச்சத்தை காட்டும், வெளிச்சத்தை கொடுக்கும். வெளிச்சம் வரும்பொழுது தான் உள்ளே இருக்கிறது வெளிப்படும். அப்பொழுது தான் சீர்திருத்தம் உண்டாகும். சீர்திருத்தம் வருகிற இடத்தில் சுத்திகரிப்பு நடக்கும். சுத்திகரிப்பு நடக்கும் பொழுது ஒளியின் நடப்பது உண்டாகும். ஆமென். இதுதான் தேவனோடு வருகிற ஐக்கியம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளோடும் நம்மை வைக்கிற ஐக்கியம். இது இரண்டும் துண்டிக்கப்படும் பொழுது நாம் ஒளியில் இருக்கிறது போல காட்டிக்கொண்டாலும் இருளில் தான் நடக்கிறோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. கவனித்துக்கள் தேவ பிள்ளையே, வில்லிங்காக இருங்க, வெளிச்சத்தை சந்திக்க வில்லிங்காக இருங்க. யாரும் பர்ஃபெக்டாக இல்லை என்பதை வேதம் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறபடினால்தான் நான் தைரியத்தோடு இதை போதிக்கிறேன். காரணம், ஒருவராகிலும் சரியானவர்களாக இருந்திருக்க கூடும் என்றால் இயேசு என்ற ஒருவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒருவர் போதும். எத்தனை பேருக்கு புரிகிறது? மகாத்மாக்கள் போதும், ஆனால் அவசியப்படவில்லை, முடியவில்லை. காரணம், ஒருவர் கூட பரிபூர்ணமாய் இல்லை, ஒருவர் கூட நீதி உள்ளவர்களாய் இல்லை, ஒருவர் கூட பரிசுத்தராய் இல்லை. தேவன் ஒருவரே அந்த நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் உரியவராய் இருக்கிறபடினால் மீறுதலில் இருக்கிற மனுஷனை, பாவம் ஆண்டு கொண்டிருக்கிற மனுஷனை ஆளுகைக்குரிய மனுஷனாய் திரும்பவும் மாற்றும்படி அவர் கீழ்ப்படிய தன்னையே கொடுத்தார். ஆமென். இன்று கவனிங்கள், இந்த ஆளுகையில் இருக்கிற விஷயம் வெளிச்சத்தில் தான் நடக்கும். என்னை பாருங்கள், பிடிச்ச அதிகாரம் அதுதான் உருப்படாம வாழ்க்கை இருக்கு. சரியா சொல்லட்டேனா, வெளிச்சம் என்றுமே வெளிப்படுத்தும். அப்படி என்றால் சத்தியத்தை அறிய அறிய நான் என்னை அறிகிறேன். அதனால் நீங்கள் ஆண்டவர் பேசும்படி வேதத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். பேசுங்கப்பான்னு சொல்லி பேச நீங்க இடம் கொடுத்தாதான் சரியாய் அவர் பேசுகிறார்.
நமக்கு பிடித்த தெரிந்த பக்கத்தையே படிப்பது வேதத்தின் அனுபவம் அல்ல. பால் என்றால் பால் தாங்க, அது மாம்சம் அல்ல. குழந்தையா இருக்கிறவங்க தான் பால் உண்கிறார்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் மாம்சத்தை உண்ணுகிறார்கள். பகுத்தறியும் திறனை மாம்சத்தின் அனுபவம். அப்படி என்றால் சத்தியத்தில் இருக்கிற நீதியை அறிய வேண்டும். நீதியின் படிப்பினை என்று ஒன்று உண்டு. அப்படிப்பட்டவர்கள் தான் சுத்திகரிப்பை அறிந்து ஜீவிக்கிறார்கள். நான் பேசுவது சுய அனுபவம். நான் சொன்னேன் சத்தியத்தை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுப்பாதிருங்கள். இது சுய அனுபவம். நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். அப்படி என்றால் கேள்விப்பட்ட காரியம் ஒளி என்றால் அறிவிக்கிற விசேஷமே அவர்கள் அனுபவித்தபடினால் வந்தது. தேவனிடத்தில் கேட்டார்கள், அப்படி என்றால் வார்த்தையை தொட்டார்கள், பார்த்தார்கள், கண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆமென். இது ஜீவ வார்த்தையின் அனுபவம். நன்றாய் கவனிங்கள். அப்போஸ்தலருடைய அனுபவம் ஏதோ மனுஷனை தொட்ட அனுபவம் இல்லை. அப்படி தொட்டு முடித்திருந்தால் அவர்களோட அனுபவமும் முடிந்திருக்கும். ஆனால் இன்று நமக்கு தொடர்வதற்கு காரணம், இந்த விசேஷம் எழுதப்பட்டு வாசிக்கப்பட்டு பின்பற்றப்படுவதற்கு காரணம் அது ஆவியின் அனுபவம். ஏதோ இயேசுவை மாம்சத்தில் தொட்டு பழகின அனுபவம் அல்ல, நாங்கள் அனுபவித்த ஜீவ வார்த்தை என்று வந்திருக்கிறது. ஆமென். எங்கள் கண்களால் நோக்கி பார்த்த, எங்கள் காதுகளால் கேட்ட, நாங்கள் தொட்ட அனுபவிக்கிறதுமா இருக்கிறது ஜீவ வார்த்தை. ஆமென். சோ வசனம் பழகணுங்க. லைஃப்ல வசனம் பழகணும். சில விஷயம் நான் சொல்வதை கவனிங்கள். முடியலன்னா முடியலன்னு சொல்லிடலாம் நம்ம தேவனுக்கு முன்பாக. ஆனால் இல்லாததை இருக்கிறது போல் காட்டக்கூடாது. மாய்மால இது பரிசுத்தமே இல்லை, இருக்கிறது போல் காட்டிக்கொள்கிறது. சரிதான். பொய் சொல்லுகிறோம், சத்தியத்தை போல காட்டிக்கொள்கிறது. நேசமில்லை, பகை உள்ளே, ஆனால் நேசத்தை காட்டிக்கொள்வது. தேவன் வெளிச்சத்தின் தேவன் என்றால் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. Come on, warning to all of us. We are only deceiving ourselves if we are not walking in the light. வெளிச்சத்தில் நடக்கலன்னா நான் என்னை நானே தான் வஞ்சிக்கிறேன், மற்றவர்கள் அல்ல. நன்றாய் கவனிங்க. ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள், புருஷன் இல்லை. இத்தனை பேருக்கு தெரிகிறது. சொந்த குடும்பத்திலே பிரிவினை. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? ஆதாம் வஞ்சிக்கப்பட முடியாதவர்னா பிசாசு ஏவாளை யூஸ் பண்ணுவான். இது எவ்வளோ பயமாக இருக்குல்ல. ஆதாம் வஞ்சிக்கப்பட முடியாதுன்னு தைரியமாக இருந்தார், உண்மைதான், சத்தியத்தின் மனுஷன். ஆதாம் வஞ்சிக்கப்பட முடியாது என்றால் பிசாசு ஏவாளை பயன்படுத்தினா. ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டான். வஞ்சிக்கப்பட முடியாமல் போகலாம், ஆனால் பனிஷ்மெண்ட் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். ஏன்னா மீறுதல் வந்து விட்டதே. கவனிங்கள் கவனிங்கள் கவனிங்கள். ஒருவேளை நம்ம லைஃப்பில் இதெல்லாம் தான் லூப் ஹோல்ஸ், நுழையிறதுக்கு ஒரு வழி பிசாசு. ஃபேமிலியில் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஒருத்தர் வீக்காக இருக்கலாம். நன்றாக கவனிங்க. இங்கே கவரிங் அவசியம். இந்த கவரிங்க சொல்லலை, பாதுகாப்பு அவசியம். ஓ சிஸ்டர் தங்கம் இருந்தால் பாதுகாப்பு இல்லை, அதனால் கவரிங்க சொன்னாங்கன்னு கூட யாராவது நினைத்து கொள்வார்கள். ரொம்ப கவனமாக போக வேண்டியிருக்கு. ஒரு ஆள் வீக்காக இருக்கலாம், ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பாதுகாப்பு அவசியம். என் ஃபேமிலியில் எல்லாம் ஓகேன்னா நான் சொல்கிறது தான் ஓகே, எனக்கு ஓகே. அண்டா புரிந்து கொள்ளுங்க. நான் வாழ்கிற உலகத்தில் மனுஷங்க மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க. நான் பண்ணுற வாழ்க்கைலாம் உண்மை தானே. என்ன பாடு வேணாலும் பட்டுக்கலாம், அடுத்தவனையும் பாடுபடுத்தலாம். மனுஷன் மட்டும் இருந்தால் அப்படி இல்லைங்க விஷயம். மனுஷனுக்கு மேலே நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு மனுஷனுக்கு இடையில பிசாசு இருக்கு. ஐயோ, அப்போ அவன் தடுக்கிறான, எல்லாத்தையும் தடுப்பான். சிலருக்கு மட்டும் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கிட்டே இருப்பாங்க. ஆனால் இருதயத்தில் எட்ட இருப்பாங்க. இவங்களுக்கு பிசாசை ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். அதனால தான் கவனம். நான் மனுஷங்கிட்ட மட்டும் டீல் பண்ணால் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்மார்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னை விட ஸ்மார்ட்டாக ஒரு ஆள் இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஸ்மார்ட் பிசாசு. ஆண்டவரோட நடக்கலைன்னா
கண்ணே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி போய் முட்டிக்கும். முட்டிக்கிட்டா பரவாயில்ல, வேறு ஏதாவது ஆச்சுன்னா யோசித்து கேளுங்கள். நான் மனுஷனோட டீல் பண்ணால் பரவாயில்ல, என் ஸ்மார்ட்னஸ் உதவுங்க எனக்கு. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆளையாக சாத்திட்டு முன்னேறலாம். ஆனால் சாத்தானா சாத்த முடியாது. அப்படி எத்தனை பேருக்கு புரிகிறது? ரொம்ப ஸ்மார்ட்டாக நான் பண்ணுறதெல்லாம் என் வீட்டுக்கு வேணால் ஓகே, என் தெருவுக்கு ஓகே, சர்ச்சில் கூட ஓகே. ஆனால் ஆவியின் மண்டலத்தில் இதெல்லாம் செல்லாதுங்க. செல்லாத காசுன்னுவாங்கல்ல, அப்படி சில கிறிஸ்தவர்கள் அவனுக்கு உண்டு. பாவம், அது பாடும், சர்ச்சுக்கு செல்லும், பைபிள் படிக்கும், பாட்டு பாடும், ஜெபம் கூட செய்யும். ஆனால் சத்தியத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரம். எத்தனை பேருக்கு புரிகிறது? எவ்வளோ ஷாக்கான தியரிஸ். மை காட், நீங்களும் நானும் இந்த நாட்களிலே தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோன்னா நான் சொல்லுகிறேன், ஜெபத்துக்கு வரும்பொழுது இந்த உள்ளம் உடையலைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தெரியும் நான் கடினப்பட்டிருக்கிறது எதனாலன்னு. நான் சொல்கிறது வெறும் அழுகிறது இல்லை, அழுகிறது ஒரு அடையாளம், உடைக்கப்பட்டதற்கு அடையாளம் நிச்சயம். ஆனால் சொல்வது, ஆண்டவருக்குள்ள இந்த காரியங்களை நான் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள என்னை நான் அறிய அறிய உடைகிறேன், உடைக்கப்படுகிறேன். அதனால் தான் அழுகிறேன், அழுது ஒப்பு கொடுக்கிறேன். நன்றாய் கவனிங்க, சில பேர்லாம் அழறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்ல வருகிறதுக்கு வித்தியாசங்கள் வெளிச்சத்தினால் உண்டு. அழுவது அடையாளம் என்று தான் சொன்னேன், உடைக்கப்படுவதற்கு. ஆனால் சுய பச்சாதாபத்திலையும் ஆடலாம். ஐயோ பாவனா, நான் தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒருத்தர் என்ன புரிஞ்சிக்கல, ரொம்ப அவசியம். நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க மற்றவங்கள அப்படின்னு நான் என்னையும் கேட்டு தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம அழற ஆட்கள் தான். தேவ சுபாவத்தில் இருக்கிறவங்க பாருங்க, அடி வாங்கினாலும் உருவாக்கப்பட ஒப்பு கொடுப்பார்கள், மற்றவர்களையும் உருப்பட வைப்பார்கள். கரெக்டா? அது தேவனால் வருவது. இந்த சூழ்நிலையில் நான் பார்க்கும் பொழுது தான் ஒரு வல்லமையான காரியம் பவுல் தன்னை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ளும் பொழுது நான் ஒன்றன் பின் ஒன்றாக போக விரும்புகிறேன். இந்த வெளிச்சத்தின் அனுபவம் வேண்டும் என்றால் விருப்பம் இருந்தால் போதும். விருப்பம் என்றால் என்ன அர்த்தம்ப்பா? எனக்குள்ளே இருக்கிற காரியங்களை நான் அறிய முடியவில்லைப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்க. தாவீதெல்லாம் ஏன் இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும்? தகப்பனே, நீர் என்னை சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தெரியலப்பா, சில விஷயங்கள் எல்லாம் நீ சொல்லாவிட்டால் எனக்கு தெரியவில்லை. Forgive my hidden faults. Keep your servant also from willful sins. May they not rule over me. Then will I be blameless and innocent of great transgression. பெரிய பாதகத்துக்கு நான் விலகி இருப்பேன். விலகி நான் உம்முடைய கண்களுக்கு முன்பாக உத்தமனா இருக்கணும்னா துணிகர பாவங்களுக்கு என்னை நீர் விலக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். பாருங்கள், அநேகருக்கு தெரியணும், சத்தியத்தை வாசிக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும். தாவீது ஏன் ஒரு சத்தியத்தையும் வார்த்தையும் மகிமைப்படுத்தியே சங்கீதம் 119 எழுதினார் என்றால், அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தியானித்தவர், வசனத்தை தியானித்தவர் தான் இப்படிப்பட்ட ஜபங்களை செய்கிறார். ஐயா, நீர் என்னை ஆராய்ந்து பார்க்கணும், என் சிந்தையை நீ சோதிக்கணும். நல்லா கவனிங்க, நம்ம சிந்தனை நமக்கு தெரியாது. சொல்லுங்க, பிளைனா சொல்லுங்க எல்லாரும். நம்முடைய சிந்தனை நமக்கு தெரியல, தெரியும். மற்றவங்களுக்கு தெரிவதற்கு முன்பாக எல்லாம் நம்மை பற்றி நமக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு ஆளுக்கு தெரியும், தேவனுக்கு. பிசாசுக்குன்னு இங்கே சொல்லிடாதீங்க, ஏன்னா பிசாசுக்கு சிந்தனை தெரியாது. ஆமே, என் சிந்தனையே எனக்கு தெரியும் போது என் சிந்தனைக்கு மேலே ஒருவருக்கு அது தெரியும், அதனுடைய ஆரம்பமும் தெரியும். அப்படிப்பட்டவர் சோதிச்சா தானே உள்ளது புரியும், உண்மை அல்லவா? அதனால் நான் எனக்கு சரி நினைக்கிற காரியங்கள் எனக்கு சரியாக இருந்தாலும் அது சரிதானான்னு சொல்ல ஒருவர் அவசியம். ஆமே, நன்றி கவனிங்க. எதுக்கு தாய் தகப்பன் அவசியம்? பிள்ளைக்கு ஒழுங்க சொல்லித்தர தாய் தகப்பன் தான் பிள்ளைக்கு வழியை காட்டுகிறார்கள். வீட்டில் இருந்தே படிக்கலாம்ல, எதுக்கு ஸ்கூல் போகணும்? நீங்கள் நானும் வீட்டில் பைபிள் படிக்கக்கூடாது எங்க சொல்லுங்க? வீட்டில் டிவி பார்க்கலாம்ல, ஒரு பிரசங்கம் கேட்டு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லி.
போகலாம்ல. ஏங்க சபை? நிறைய பேர் ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புகிறீங்க பிள்ளைகளை, வீட்டில் உட்கார வச்சு படிக்கலாம்ல. சொல்லுங்க, டீச்சர் சொல்லி தரணும். அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லுங்க. ஓ, ஐக்கியம் எங்கள் ஸ்கூலில். நீங்கள் யதார்த்தமாக பேசுங்க. ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் படிப்பா? டீச்சர்களுக்கு தெரியும். நீங்களும் நானும் டெஸ்ட்டு வைக்காதது அவங்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, மார்க்கு கொடுப்பாங்க. கொடுக்கறது தான் செல்லும். சொல்லுங்கள் கொஞ்சம், இல்லைன்னா பணம் வேஸ்ட் ஆகும், ஃப்யூச்சரும் அவுட் ஆகும். சொல்லுங்கள், அதுக்கு தானே ஸ்கூலு. இது நான் பார்த்து பார்த்து செல்லம் கொடுத்து என்ன தான் ஊட்டி வளர்த்தாலும் அது வளருமா? இதுதான் வளரும். இங்கே வளருமா? சபை அதுக்கு தான் இருக்குது. நான் என்ன தான் வீட்டில் பார்த்து பார்த்து வளர்ந்தாலும் டிவியை ப்ரோக்ராம்லாம் பாருங்கள். நாங்கள் சொன்னாங்க காட் சேனல் தாங்க 24 hours எங்கள் வீட்டில் ஓடுது. ஓடட்டுங்க, கொஞ்சம் நிறுத்திட்டு இங்கே வரணுங்க. எத்தனை பேருக்கு தெரியுதுங்க? எக்ஸ்ட்ராவாக ஓடுங்க, எங்கே வேணாலும் ஓடுங்க. ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுங்க. இருந்தால் தாங்க வளருவாங்க. அப்போ தாங்க சமுதாயத்தில் அந்தஸ்துன்னு சொன்ன மாதிரி அவர் சமூகத்தில் அந்தஸ்து. அவர் சமூகத்தில் அந்தஸ்து தாங்க பரலோகத்தின் பொக்கிஷம். அது தாங்க நமக்கு கிடைக்கிற அந்தஸ்து. இப்போ கவனிங்க, அதனால் தாங்க சபையை கர்த்தர் வைத்து சபைக்கு பிரதான மேய்ப்பர்னு சொல்லி கொண்டவர் மேய்ப்பர்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார், அப்போஸ்தலர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளையும் ஏற்படுத்துகிறார், சுவிசேஷகர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது கவனிங்க, இத்தனையும் செய்கிறவர் வெளிச்சத்தை சந்திக்கத்தான் அழைக்கிறார். ஆமென். வெளிச்சத்தை சந்திக்க வேண்டும். வெளிச்சத்தை பற்றி எதுவும் புரியாவிட்டால் பரவாயில்லை. அதான் சொல்கிறேன், பைபிள் எனக்கு ரொம்ப புரியாதுங்க, அதனால தாங்க புரிகிற இடத்துக்கு வரணும். எத்தனை பேர் கேட்குறதுக்கா? சிலர் அழைத்தா சொல்லுவார்கள், எனக்கு படிக்க வராது. கேட்க வருமா? இந்த படிக்க வர்ற ஆளுக்கு கூட வராது. எத்தனை பேருக்கு இப்போ கேட்டது காது? நீங்கள் ரொம்ப படித்தனால தான் பைபிள் படிக்கிறீங்களோ? அப்படியே படித்தாலும் புரிந்ததோ? கொஞ்சம் படித்தவங்க சொல்லுங்கள், வெட்கப்படாமல் சொல்லுங்கள். படித்ததினால் வந்ததோ? இது படித்த ஞானிகளுக்கு முத்திரை போடப்பட்ட காரியம், படியாதவர்களுக்கும் புரியாத காரியம் என்று ஏசாயா 29 ஏற்கனவே தேவன் பேசிவிட்டார். முக்காடு போட்டிருக்கும், அவராக விளக்கினாதான் புரியும். அதற்குத்தான் இன்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் புரியும்படி பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இன்று அவர் உதவியினால் எல்லாமே புரியும். ஆமே. நன்றாய் கவனிங்க, கேட்கறது தான் விசுவாசம். படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கு கேள்வியினால் தான் விசுவாசமே வருகிறது. அப்படி என்றால் நம்ம கேட்குற இடத்துல இருக்கணும். ஏமே, வசனம் விளங்க பண்ணுகிற வெளிச்சத்தின் கிரியை நடக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளை என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய பிறப்பே அந்த பிறப்பு, அந்த பிறப்பே உங்களுடைய அழைப்பு, அந்த அழைப்பே உங்களுடைய நடத்தை. இந்த நடத்தையினால் வருவதே இந்த விளக்கங்கள். இந்த விளக்கத்தில் இருக்கிறதினால் தான் தொடர்ந்து வெளிச்சம். அதனால் தான் உலகத்துக்கே வெளிச்சம் என்றும் தேவன் அழைத்தார். ஆமே. இதை பெற்றுக்கொண்டு ஏதோ வீட்டுக்கு சென்று மறுபடியும் பெற்றுக்கொள்ள வருகிற அழைப்பு மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்டதை நாம் காண்பிக்கிறோம், காட்டுகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், காட்டுகிறது இல்லை வெளிச்சத்தை. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, ஏன்? அறியவில்லை, ப்ராக்டிஸ் இல்லை. அப்பா, யாரும்மா சொன்னது? நீங்களாம்மா? சொல்லுமா. என்ன பாருங்க, பயம். ஓ, கரெக்ட். நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறீங்க, எண்ணெய் மேலே எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் நனைஞ்சு கொழுத்து போயிருக்கு, எரியணும். இப்போ அவ்வளோதான். கொளுத்துறவரும் கொளுத்துறாரு. என்ன பாருங்க, நிறைய வசனம் கிடைக்கிறது, அறிவு வெளிச்சமும் கிடைக்கிறது. ஏன் எரியவில்லை? விசுவாசம் இல்லை. முதலாவது படி. சரி, சொல்லுங்கள். No seriousness, no confidence, no boldness. அடேங்கப்பா, never understand the value of it. Powerful. வேற பயம். எரியணும். ஆனால் பயம் நல்லா இருக்குல்ல? இது எரியணும். எதை கேட்டாலும் சொல்லு, நான் எரியணும், நான் எரியணும். கடைசியில் எரிவோம். அது மட்டும் நடக்கும். இப்போ நடக்குதோ இல்லையோ,
நான் கேட்காட்டி கூட ஒருத்தவங்க பற்ற வச்சுட்டு தான் போவாங்க. நல்லா புரியட்டும் சிலருக்கு இன்னைக்கு. இப்போ எல்லாம் எரியணும்னு ஆண்டவர் எவ்வளோ எரிய வச்சாலும் எரியறதில்ல. ஆனால் சில பேர் நான் புதைக்க சொல்லிவிடுவேன் சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, வேண்டாம் சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தல் இல்லை, அன்வில்லிங்னஸ், விருப்பம் இல்லை, ஞானம் இல்லை. ஏதோ ஒரு இல்லை சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், சரியா சொன்னம்மா. தேவனை அறிவதே, தேவனுக்கு பயப்படுதலை சொல்லலாம். தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தினார். என்னை பாருங்கள், இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை வசனங்கள் கொடுக்கிறார். வெளிச்சத்தையும் நான் சொல்வதை ரொம்ப வல்லமே இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு டிரெக்ஷன் அதுதான் சொன்னார். நான் இன்னொரு பகுதியை நன்றாக பயன்படுத்தி படித்து விட்டு யோசித்து விட்டு வந்தேன். ஆண்டவர் சொன்னதில் தான் நிற்கிறார். இப்போ வெளிச்சத்தை மட்டும் பேசினார். நன்றாய் கவனிங்க. வில்லிங்னஸ்ன்ற ஒரு வேர்டு, அன்வில்லிங்னஸ் என்ற ஒரு வார்த்தையும் வந்தது. நான் விருப்பமாக இருந்தால்தான் சத்தியத்தையே அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா பைபிள் தான் திறக்கலாம், ஒன்றும் ஓடாது. புரியுது? நீங்கள் நினைக்கக்கூடாது நான் பைபிள் திறந்துட்டு தான் வந்தேன் சிஸ்டர். 2 பக்கம் வாசித்தேன், ஒரு பக்கம் வாசிக்கும்போது தூங்கிட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் வாசித்தேன்னு நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோ உள்ளே இருக்குது இல்லை. எதை வாசித்தோன்னு கேட்டால் கூட தெரியும். ஏன் சிஸ்டர் நான் காலையில் சாப்பிட்ட நாஷ்டாவே ஞாபகம் இல்லை. அது மாதிரி தான் பைபிளும். ஆமாம் ஆமாம், நாஷ்டா மட்டும் சாப்பிட்ருந்தா ஞாபகம் இருக்கும், அது வேறு விஷயம். நீங்கள் யோசிக்கலாம் நான் பைபிள் திறந்தேன், பார்த்தேன், படித்தேன். இல்லை, அதெல்லாம் விஷயம். யார் தான் பைபிள் படிக்கலை? யாரும் படிக்கலாம், உண்மைதானமா? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு இல்லாத அனுபவம் ரட்சிக்கப்படாதவர்கள் நேரம் எடுத்து படித்து விவாதத்திற்கென்றே படிக்கிறார்கள். உங்களையும் என்னை விட ரெஃபரன்ஸோடு அடிக்கிறாங்க. நம்மலாம் வெட்கப்பட்டு தலை குனிந்த முக்காடோடு ஓடணும். இங்கே போடாத முக்காடு அங்கே போடணும். எத்தனை பேர் புரிகிறது? அது இல்லை படிப்பு. வெளிச்சத்தை கொடுக்க தான் தேவன் படிக்க வைக்கிறார் என்றால், கவனிங்க கவனிங்க கவனிங்க. கல்வி கொடுக்கப்படுவது பள்ளிக்கூடத்திலே அறிவு வரும்படி தான். ஆமென். இந்த கனெக்ஷன் நமக்கு புரியணும். சும்மா படிக்க வச்சேன் டீச்சரமாக போயிட்டு இருந்தாங்கன்னா ரிசல்ட் வரும்போது முட்டையாக இருந்தா ஸ்கூலையே இழுத்து மூட வேண்டியதுதான். பிரின்சிபலுக்கு ரொம்ப பெருமையாயிடும். கரெக்டா? இப்போ படிக்க வச்சா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, எவ்வளோ ஏறி இருக்குது அது இறங்கணும் அங்கே. புரியுதாங்க? நீங்கள் பண்ண நான் பைபிள் ஸ்டடிக்கு போய்கிட்டே தான் இருக்கிறேன், போய்கிட்டே தான் இருக்குது எல்லாம். நாமும் போய்கிட்டே இருக்கிறோம், அதுவும் கடவுள். அதான் கேட்டால் எதுவும் தங்கலை. தங்கினா தானே வெளியில் வரும். கேள்வி கேட்டால் வாய் வழியாக வரணும்னா இருதயத்தில் தங்கி இருந்தால் தானே வரும். ஒரு காரியம் தொட்டுச்சுன்னா பேச மாட்டீங்க. ஐயோ நீங்கள் போய் பார்க்கணுமேங்க அங்கே, ஐயோ ஐயோ ஐயோன்னு வாங்க. சில பேர் என்னத்தை தான் கண்டாங்கன்னு சொல்ல வர்றதுக்கே அவ்வளோ ஐயோ இருக்கும். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு, தாங்க முடியாத பரவசம், பிரமிப்பு எல்லாம். அப்படி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆனால் சொல்லுவாங்க. கடைசியா எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, இவங்க அடுத்த முறை அங்கே போகாமல் அப்புறம் எங்கேயுமே போக மாட்டாங்க. உண்மை தானே? என் பைபிள் ஸ்டடிக்கு அதே நம்பர் தான், இல்லைன்னா குறையுது, கூடலை. ஏன் நம்ம சொல்லலை? அவ்வளோ டேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவ்வளோ விடுதலை வருகிறது என்று சொன்னீங்கன்னா, ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் சபையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலைன்னா சமுதாயத்தில் எங்கெங்கே பண்ண போகிறோம்? கொஞ்சம் கேளுங்க கேள்வியை உங்களுக்குள்ளேயே. சபையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல, சமுதாயத்தில் எப்படி பண்ணுவீங்க? தெரிந்த பரிசுத்தவான்கள் இடத்திலேயே இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா தெரியாத புற ஜாதிகள் இடத்துல எப்படி வரும்? என்னை தொட்ட காரியத்தை பேச முடியாது. தொட அனுமதிக்காதபடியினால், வெறும் படித்து போகிறபடியினால் தான் பேச வரவில்லை. அநேக முறை வேதத்தை படிக்கிறோம், தொட்ட காரியங்களை நம்ம மறந்துருக்கிறோமோ? யோசித்து பாருங்க. கர்த்தர் என்னை அந்த நாளிலே தொட்ட பொழுது, எனக்கு அந்த வசனம் வெளிப்பட்ட பொழுது, ஆண்டவரை நான் அறிந்த விதமே மாறினது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? டேட் எழுதி வைத்திருப்போம், அண்டர்லைன் பண்ணி வைத்திருப்போம், ஹைலைட் பண்ணி வைத்திருப்போம். ஏன்? கர்த்தர் தொட்ட விஷயங்கள். ஆண்டவர் பேசும்படி தொடும் பொழுது
வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன உண்டாகும் தெரியுமா? வெளிச்சம் உண்டாகும். ஏமே, வெளிச்சம் இல்லைன்னா அது வெறும் படிப்பு தான். புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பைபிள் படிச்சேன்னா வெளிச்சம் வந்திருக்கணும். ஏமே, தாட் லைஃப் மாறணும், பேச்சு அஃபெக்ட் ஆகணும், நடத்தை அஃபெக்ட் ஆகணும், முடிவுகள் அஃபெக்ட் ஆகணும். இல்லைன்னா you're just reading the word, there's no light, there's no revelation concerning the word that you've read. படித்த வார்த்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாத வாழ்க்கை பாருங்க, அப்படியே இருக்கு. பல வருஷ கிறிஸ்தவர்கள் என்ன பிரயோஜனம்? பல முறை பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? கேட்கணுங்க கேள்வி. டேனி எத்தனை நாள் இப்படியே படிச்சு தூங்கி கொண்டு ஏதோ படித்தேன் திருப்திக்காக. நல்ல கவனிங்க, நிறைய நேரம் திருப்திக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை. there's nothing like that in kingdom. பல முறை திருப்திக்காக சர்ச்சுக்கு வந்தது. திருப்தி என்ன திருப்தி ஆச்சு? I'm asking to myself, I'm fooling myself. என்னையே நான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன். அதனால தான் அப்படி நினைக்கிறேன். சர்ச்சுக்கு போன திருப்தி. Who said so? சர்ச்சுக்கு போன திருப்தின்னு யார் சொன்னா? It's all a selfish game. சுயநல விளையாட்டுகள், அவ்வளோதான். நான் போனேன், எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுன்னு போனேன், அவ்வளோதானே. அதுதான் விஷயம், அதுதான் நடக்குது. வெளிச்சம் வந்த வாழ்க்கை விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன் தெரியுமா? அது எரியிற விளக்கு, எரியிற விளக்கு. அது வெளிச்சம் கொடுக்கணும்னு தான் விளக்கு தண்டின் மேல் வைக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சில லைஃப் எல்லாம் தூக்கி தண்டு மேலே உட்கார வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது எரியிற விளக்கு, அது எரியிற விளக்கு. மனுஷனே ஒரு விளக்குக்கு மரியாதை கொடுத்து தண்டு மேல உட்கார வைப்பானா? பெரியவர் உட்கார வைக்க மாட்டார். We can be seated here on this physical chairs, but what about your spiritual positioning? What about your spiritual shape? கர்த்தருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தகுதி இருக்குல்ல, ஆவிக்குரிய உட்காருதல் இருக்குல்ல, அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எரிந்து கொண்டு இருக்கிறனால தான் உலகத்துல வெளிச்சம் தெரியுது. வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியணும் நீங்கள் கிறிஸ்டியனான். தெரியுமா உங்களுக்கு? You no need to even tell your name to somebody to show yourself as a Christian. கூட்டத்தில் தெரிவாங்கங்க. சாரமுள்ள வாழ்க்கை, பேச்சு, நடத்தை, அதனால் தெரியும் அவங்க கிறிஸ்தவங்க. எவ்வளோ சவால்! இது சவால் கூட இல்லை, இது செயலாக்குற விஷயம், அவ்வளோதான். செயல்படுத்துகிற விஷயம். யூ நோ சம்திங், நம்ம யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் விருப்பம் இருக்கான்னு தான் கேட்குறாரு ஆண்டவர். நம்ம யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அவர் சொன்னபடி வெளிச்சத்தை சந்திக்க விருப்பம் இருக்கிறதா? அது ஒன்று தான் கேள்வி. அப்படி என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளபடியே சத்தியம் என்ன என்கவுண்டர் பண்ணணும். இட்ஸ் an encounter. சும்மா தாளாடுற விஷயம் இல்லைங்க. அம்மாக்கள் வேணா செய்யலாம், அப்பா பண்ண மாட்டார். தமக்கு பயந்தவர்களுக்கு மேல் அவளுடைய கிருபையோ அவ்வளவு பெரியது. ஆமென். தமக்கு பயந்தவர்களுக்கு மேல் கிருபை பெரியது தான். பூமியை விட வானம் எவ்வளோ உயரம் அவ்வளோ உயரம், ஆனால் தமக்கு பயந்தவர்களுக்கு மேல். அப்படின்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தை என்கவுண்டர் பண்ண இடம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஆங்கிளில் என்னை டச் பண்ணணும் வெளிச்சம், அதுக்கு நான் ஒத்துக்கொள்ளணும். ஏமே, நல்லா கவனிங்க. ஒரு மனக்கசப்பு, எரிச்சல், கோபம், நீதியான, என்ன சொல்லலாம் சரியான வார்த்தை, நீதியான ஒரு கோபம் என்றை வைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலையை கண்டு, சிலருடைய பழக்கத்தை, சுபாவத்தை கண்டு வரும்பொழுது கோபம் வரும். நான் தப்பு செய்யலை, நான் ஒழுங்காக நடக்கிறேன், நான் தாழ்த்தி போகிறேன், நான் மரியாதை கொடுக்கிறேன், நான் அன்பு காட்ட முயற்சிக்கிறேன். அத்தனையும் தாண்டி ஒருவர் துஷ்பிரயோகப்படுத்தும் பொழுது வருகிற கோபங்கள் நியாயமா நியாயம் இல்லாததா? நியாயமான கோபம். இந்த சமயத்தில் நீதியை படித்தவர்களை பற்றி நான் சொல்லுகிறேன்.
நீதியை என்கவுண்டர் பண்ணவங்க, அதான் அந்த பால் குடிக்கிற ஸ்டேஜை தாண்டினவங்க. எப்போ பார்த்து தன்னையே தாளாட்டு பாடும். ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்ஸை தாளாட்டு பாடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? மனைவிகள் கணவரை தாளாட்டு பாடாதீங்க. தப்பு நடந்தா தப்புன்னு சொல்ல தெரியணும். டோன்ட் மின்ஸ் வேர்ட்ஸ். அதுதான் அப்பா பிள்ளைக்கு செய்கிறது. நீதியான கோபம், நியாயமான எரிச்சல், உண்மையான காயம், நியாயப்படுத்தி கொள்ள விரும்புகிற கசப்பு இருக்கும் பொழுது கர்த்தர் இடைபடுகிறார். எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள்னு ஒரே ஒரு வார்த்தை. அதில் உங்கள் இன்லாஸும் அடங்கும். கேட்டுச்சாக்காது? எல்லாரோடும் இவர் மட்டும்தான் இப்படிலாம் பேச முடியும். அதனால தான் தாழ்த்தி சொல்லுகிறேன், இவர் மட்டும்தான் இப்படிலாம் பேச முடியும். இதிலெல்லாம் இவங்க பேர், அவங்க பேர், இன்லாஸ் பேர், ஹஸ்பண்ட் பேர், மனைவி பேர், பக்கத்து வீட்டுக்காரன் பேர், பாஸ் பேர், கொலீக்ஸ் பேரெல்லாம் எழுத வேண்டாம். எல்லாரோடும் முடிஞ்சு போச்சா? ரட்சிக்கப்பட்டவங்க, படாதவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே பிறந்தது, வெளியிலேருந்து வந்தது, எல்லாம் அடக்கமா எல்லாரோடும். நானே இங்கே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், சண்டை போடணும்னு நிற்கிறேன். அப்பா சொல்கிறாரு எல்லாரோடும். இப்போ என்ன நடக்கணும்? ஒன்று சண்டை போடணும். கேளுங்க, ஒன்று சண்டை போடணும். சத்தியத்தை கேட்குற பிள்ளைனா யார் தெரியுமா? வெளிச்சத்தை சந்தித்த பிள்ளை. இருள் கொந்தளிக்கும் பொழுது, அதான் நான் சொல்லுங்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எவ்வளவுதான் மனுஷனுக்குள்ள கோபம் நியாயமாக இருக்குதோ அநியாயமாக வந்ததோ, ஆனால் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது என்றால், நான் எவ்வளவு ரைச்சஸ் ஆங்கர் உடைய ஆளாக இருந்தாலும் தேவனுடைய ரைச்சஸ்னஸை நான் கொண்டு வரவே முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன தாழ்த்திப்போ அடக்கு என்று சொல்லும்பொழுது என்னால் முடியவில்லை. உண்மையான சத்தியம் என்கவுண்டர் பண்ணும்பொழுது வெளிச்சம் ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் அந்த வெளிச்சத்தை தக்க வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தான் இருக்குது, என் ஆப்போசிட் பார்ட்டிக்கு இல்லை. எத்தனை பேர் புரியுது? God may not even talk to the other person, but he will choose to talk to you. ஏன் தெரியுமா? You are the one who values that word. அடித்தா என்ன அர்த்தம் தெரியுமா? கடினம் உடையணும்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் இருக்குது. மத்தேயு 11:28-29 பல முறை திருப்பாதீங்க தயவுசெய்து. புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. பல முறை பார்த்தது. அவருடைய நுகத்தை தூக்கி வைக்கிறார். அந்த நுகம் மெதுவாயும் லகுவாயும், ஆஹாஹா, எருமை கூட ஒத்துக்காது. ஏன்னா அது மேலே வைக்கிற நுகம் அவ்வளோதான். ஆனால் இந்த எருமைக்கு மேலே ஒருவர் வைத்தார், நான் கிருபையாக தான் வைக்கிறேன். ஏன்னா அது கிருபை. கற்றுக்கொள்ளுகிற மனசை உடைய கழுத்தில் அடி விழுந்தாலும் கழுத்து உடையாது, நுகம் மகிமைப்படும். The teaching of Christ will be exalted. அதுதான் நுகம். அந்த வெயிட் அடிக்கு ஏதுவானது. ஏமே அந்த வெயிட் வச்ச ஆள் ஹம்பிளாக இருப்பாங்க. ஹம்பிளாக இருப்பாங்க. நல்லா கவனிங்க, வெயிட் இருக்கிற ஆள் தான் ஹம்பிளாக இருப்பாங்க. இது வேறு தேரி இல்லை. நிறைய பேருக்கு வெயிட் வந்தனாலே ஹியூமிலிட்டி போயிடுச்சு. அது வேறு வெயிட்டு. இந்த வெயிட்டை தூக்கி பாருங்கள், தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஏமே ஆனால் தான் மற்றவங்கள பார்த்து தலை துளுக்க வராது. சில பேர் பேசுவாங்க பார்க்கணும், ஐயோ கிறிஸ்தவ அம்மாக்கள் தான், வேறு யாரையும் பேசல. நான் அம்மாவாக இருக்கணும், அம்மாவை தான் பேசணும். ஐயாவை இழக்கக்கூடாது வம்புக்கு. அவ்வளோ அழகாக பேசுவாங்க பார்க்கணும் பைபிள். அட்டேங்கப்பா, எங்கள் ஃபேமிலி, எங்கள் பிள்ளை, நான் வளர்த்த வளர்ப்பு ஏங்க பார்க்கணுங்க. அதை பேசுறது இல்லைங்க. எரிஞ்சா விளக்கு தெரியாது. ஐயோ விளக்கெறியுது விளக்கெறியுது நான் சொல்கிறாங்க யாராவது. கடவுள், வீட்டுக்குள்ளே போகும்போது யாரா ஐயோ விளக்கெறியுது வெளிச்சம் தெரியுது, எங்கெங்க விளக்குன்னு தேடி இருக்கீங்களா? உங்களுக்கு கண்ணு தெரியறதுக்கு காரணமே அங்கே அது எரியறனால தான். உண்மை. நிறைய பேர் சொல்லி காட்டுறது, என்னத்தை சொல்லி காட்டுறது? இருக்கிறது தான் தெரியுமே, தன்னால் காட்டுமே. உண்மை. எங்கள் ஃபேமிலியில் நான் பார்க்காத ஒரு விஷயம் இதுதான். பெருமையே பேசுனதில்லை எங்கள் அம்மா. என்ன இன்னைய வரைக்கும் நீ அப்படி தான் எனக்கு தெரியுமான்றாங்க, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. எங்கள் பிள்ளைகள்னு சொல்லி, எங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா வாயில் அப்பா வாயில் வந்து நாங்கள் கேட்ட நாட்களை எண்ணிடலாம். இத்தனை வருஷத்தில் பெருமை பேசுனதே கிடையாது.
அதனால் அதுதான் சிறப்புன்னு நான் சொல்லலை, காட்டிக்கிற விஷயம் இல்லை. இதெல்லாம் பார்க்குறவர்கள் காட்டும்படியாகவே காணும்படியாகவே அது எரிந்து கொண்டு இருக்கு. அதுக்கு யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் போட வேணாம். சத்தியம் இருக்கிற வாழ்க்கை அப்படி தான், யாரும் சொல்லிக்கொள்ள வேண்டாம், அது தெரியும். ஆமென். அதனால தான் அதை தண்டின் மேலே உட்கார வைக்கிறாங்க வீட்டுக்காரங்க. ஏன்னா உள்ளே வர்றவங்க எல்லாம் வெளிச்சத்தை பார்ப்பாங்களா. ஹல்லேலூயா. ஓ, லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும் போல், திருமண வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் போல். எத்தனை பேரை பார்த்து படிக்கிறோம் வாழ்க்கையில். ஒரு ஃபேமிலி லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு அப்பா பிள்ளையை வளர்த்தா இப்படி தான் இருக்கணும், ஒரு மனைவி வாழ்க்கப்பட்டால் இப்படி தான் இருக்கணும், ஒரு பிள்ளை படித்தா இப்படி தான் படிக்கணும். எல்லாம் தெரிகிற விஷயங்கள். விளக்கின் வெளிச்சம் அதுதான். தேவ பிள்ளையே, நீங்கள் அதை காட்டிக்கவே வேண்டாம். தேவனே காட்டுவதற்கு பெருமைப்படுவார். ஏன்னா அது வைத்திருக்கிற இடம் அப்படி. ஆமென். வர்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அதை தொடரவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க நெருங்குறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அது எரியிற விளக்கு. ஆமென். அதனால் உங்கள் முடிவுகள், என் முடிவுகள், நம்ம வாழ்க்கையின் நடத்தைகள், காட்டுகிற காரியங்கள் வெளிப்படையாக இருக்கும்படி வந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்குரியது. அதனால் தேவ பிள்ளையே நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் பேசும் பொழுதே வெளிச்சத்தை அனுப்பும்படியே பேசுகிறார். படித்து அறிவடைவதற்கு அல்ல. எத்தனை பேருக்கு புரிந்தது? அதுதான் நிறைய பேர் பைபிளை கரைத்து குடித்திருக்கிறாங்கன்னா லைஃப்பை பார்த்தா சம்பந்தமே இல்லை. சின்ன காரியத்துக்கு கூட போராடுவாங்க. பார்க்கணும், வாக்குவாதம், பொறாமை, சண்டை, தூஷணம் எங்கேருந்து வரும்? எவ்வளோ பைபிள் படித்து என்ன பிரயோஜனம்? ஆனால் படிப்பதற்காக தேவன் கொடுக்கல இந்த வார்த்தையை, வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். பட் பி வில்லிங் டு ஃபேஸ் த லைட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பி willing to come to the light. உள்ளபடியே வெளிச்சத்துக்கு வர விருப்பப்பட்டு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பைபிள் படிக்கிற விதமே மாறும். ஆமென். நாளை தினத்தில் நீங்கள் பண்ணுற தியானமே மாறும். அப்பா, just speak to me. என்னால் பார்க்க முடியாததை பார்க்கும்படி சொல்லுங்கப்பா. நான் அறிய முடியாததை அறியும்படி என் கண்களை திறங்கப்பா. ஏன்னா நான் படித்ததோ நான் புரிந்ததோ என்னை உருவாக்கவில்லைன்னா நான் இன்னும் வெளிச்சத்தை சந்திக்கவில்லை. ஆனால் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்றால் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அதனால் எனக்கு ஏசப்பக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் எடுத்து பேசலாமா? அப்பா, என்கிட்ட நீங்கள் பேசணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கொடுத்தா முடிந்தால் எழுந்து நின்று கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் நம்மை தாத்தி சொல்லலாம்ப்பா, என்னோட நீங்கள் பேசினீரே, அந்த சத்தியம் வெளிச்சம், வெளிச்சமே சத்தியம். அப்படி என்றால் என் வாழ்க்கையில் நான் அறிய முடியாததை அறியும்படி நீர் கொடுப்பதே வாழ்க்கையின் சத்தியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நன்றி சொல்லுங்கள் பாப்பா. அவர் ரொம்ப பிரம்மாண்டமானவர், பயங்கரமானவர் என்று நான் சொல்லட்டும். அவர் சொல்லி தரும் பொழுது விளங்காதது எதுவுமே விளங்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க பாப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்கள். சொந்த பாஷை பயன்படுத்தி எவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு இருக்குது தேவ சமூகத்தில். எவ்வளோ ஃப்ரீடம், பயங்கரமான ஒரு சுதந்திரம் தேவ சமூகத்தில் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே உமக்கு நன்றிப்பா. எங்களை விடுதலையில் நடத்தக்கூடிய சத்தியத்தை நீ ஒருவர் தானப்பா சொல்ல முடியும். வேறு யாருக்கும் அந்த வல்லமை இல்லைப்பா. வேறு யாராலையும் அது முடியாது. எங்களுக்கு தெரியும், வேறு யாரும் நீ பேசுகிறது போல பேசவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றிப்பா. எத்தனை பெரிய தெய்வம், எத்தனை நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஓ ராமா கபாலா கஷகுரா பாபா லே மாமா மாமா நரா ஷாந்தே ரே கபாபாலா கௌதரா மோனபா ஷந்துரா கபாபாபா லே மாமா மாமா நரா ஷந்துரா கபாபாபா. தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் உயர்கிற இடத்தில் நாங்கள் தாழ்த்தப்படுவதே நிச்சயம். நீர் எவ்வளவு பெருகுகிறீரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சிறுகுகிறோம் சுவாமி. தெய்வம் வெளிப்படும் பொழுது மாம்சம் ஆண்டவரை ஒன்றுமில்லாமல் போகிறதப்பா. இந்த ராத்திரி வேளையில என்னை தாழ்த்தி நான் சொன்ன இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படி நீர் அனுப்பின வெளிச்சம் ஐயா. அந்த வெளிச்சம் எங்களை மாற்றும். அந்த வெளிச்சம் எங்களை சந்தித்தபடினாலே இருளுக்குரிய காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படும். தந்தை, நடிப்புக்கு அவசியம் இல்லை, மாய்மாலத்திற்கு அவசியம் இல்லை, கடினத்திற்கு அவசியம் இல்லை. எங்களுடைய பிடரி கடினமாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் சத்தியத்தை அனுப்பி அடித்து திருத்துகிறேன். எங்களுடைய பிடரில் வைக்கப்பட்ட அந்த நுகம் என்ற கற்பனைக்காய் ஸ்தோத்திரம், நுகம் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், நுகம் என்ற உம்முடைய உபதேசத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நுகத்தடிக்கு உட்பட்ட பிள்ளைகள் நாங்கள் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. நீ தாழ்மையாய் இருக்கிறது போல நாங்களும் தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். நான் தாழ்மையாய் இருக்கிறேன், என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன்.
தாழ்மை உள்ளவர்கள் இடத்தில் தான் படித்துக் கொள்ளுவார்கள் அப்பா. பெருமை உள்ளவர்கள் இடத்தில் நெருங்க கூட மாட்டார்கள். நாங்கள் பெருமைப்படுகிற கூட்டத்தில் இருக்க விரும்பவில்லை. தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிக்கிற வெளிச்சத்தின் கூட்டத்தில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். சத்தியத்தை படித்துக் கொள்கிற இடத்தில் வெளிச்சத்தை நாங்கள் படித்துக் கொள்கிறோம், வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. தூய ஆவியானவர் நம்முடைய பிரசனம் இந்த இடத்தில் வியாபித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே, எங்களுக்கு போதிக்கிறவர் இந்த இடத்தில் செயல்படுகிறீர் ஐயா. ஏதோ ஒரு அறிவை கொடுத்து விட்டு போகிற ஒரு ஆண்டவர் அல்ல நீர். எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர். எங்களை போதித்து நடத்துகிறவர். உடைய சத்தியம் போதிக்கப்படுகிற இந்த இடத்தில் என்னோடு சேர்ந்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் யூடியூப்லையும் இன்டர்நெட்லையும் என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை மாறத்தக்கதான் நம்முடைய வெளிச்சத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். இது ஏதோ அறிவை கொடுக்கிற ஒரு உபதேசம் அல்ல, இது வெளிச்சத்தை கட்டவிழ்க்கிற தேவனுடைய வார்த்தை. இந்த சத்தியம் நுழைகிற ஒரு இருதயம் கூட இருக்கிற விதமாக இருக்க முடியாதப்பா. அப்பா நாங்கள் விருப்பத்தோடு நின்று கொண்டு இருக்கிறோம். மாற்றப்பட, உருவாக்கப்பட, போதிக்கப்பட, சிட்சிக்கப்பட, உடைக்கப்பட உம்மாலே ஆண்டவரை நாங்கள் உருவாக்கப்படுகிற சீஷர்களாக இருக்க எங்களை விட்டு கொடுக்க நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் தொடுதல் கடந்து வந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. ஒவ்வொரு உயர்த்தப்பட்ட கரங்கள், வாழ்க்கைகள் சுவாமி ஒருவர் கூட தொடப்படாமல் போகக்கூடாது. தெய்வமே, உடைய வாழ்க்கைக்கு இருளாய் இருந்து கொண்டிருந்த இன்னும் குழப்பத்தையும் வேதனையும் நெருக்கத்தையும் கொடுத்த எந்த நுகமா இருக்கட்டும், இயேசுவின் சத்தியம் என்ற நுகத்தால் இப்பொழுதே எல்லா அந்நிய நுகங்களும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக, அந்நிய நுகங்கள் சிதறுவதாக என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். தேவ சத்தியத்தினால் வெளிச்சத்தினால் வராத எல்லா போதனைகளும், கள்ள உபதேசங்களும், பக்க வாசலின் கிரியைகளும், மாய்மாலங்களும், பொய்யின் கிரியைகளும், வஞ்சனின் முகத்துறைகளும் இயேசுவின் சத்தியத்தினாலும் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் இப்பொழுதே கீழ்த்தெறிய இயேசுவின் நாமத்திலே சுபிக்கிறேன். இப்பொழுதே கீழ்த்தெறியப்படுவதாக, சுருட்டப்பட்டு வஸ்திரம் போல கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் பாதாளத்துக்கு. உடைய பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு நேராக நான் இப்பொழுது அழைத்து கொண்டிருக்கிறேன். இருளிலே ஒருவர் கூட நடக்கக்கூடாதப்பா, ஒருவர் கூட இருளிலே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இயேசுவின் சத்தியமர்களை வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா இருளின் கிரிகளும் மறைவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். கசப்பு, கோபம், விரோதங்கள், காமங்கள், கர்த்தருடைய சித்தத்தில் இல்லாத எண்ணங்கள், சிறையிருப்புகள், அரண்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே உடைந்து சிதறுவதாக பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாக நான் நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாகனம், அவருடைய எல்லா முயற்சிகளும் வியாபாரங்களும் ஆண்டவருடைய சித்தமும் உம்முடைய பராக்கிரமமும் பலமும் மகிமையும் தங்கியிருக்கிற பிள்ளைகளாய் கூடாரங்களாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீரா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை நான் பேசி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரியை நீர் கொடுத்த அதிகாரத்தில் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை அறிந்து உணர்ந்து அந்த தகுதியில் உம்முடைய பிள்ளைகள் கம்பீரமாய், மனமகிழ்ச்சியாய், ஆறுதலாய், சமாதானமாய் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். மகிமை உமக்கு மட்டுமே நாங்கள் கொடுக்கிறோம். நீர் மட்டுமே பாத்திரர். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி கொடுத்துள்ளோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்? வேத பாட வகுப்புக்கு வருகிற நீங்கள் இன்னும் ஒருவரை